அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன் பின் ஓகேங்களா எப்படி இருந்ததுன்னு பார்த்துருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கான்செப்ட் வந்து உள்ளார இருந்தது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஓகேங்களா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் ஓகேங்களா. ஸோ இதோட கற்றல் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை புரிந்து கொள்ளுதல் ஓகேங்களா. பொருளாதார சீர்திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா சுதந்திரத்துக்கு அப்புறம், அதில் வந்து என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ அறிமுகம் என்ன கொடுத்துருவாங்க, இன்ட்ரோடக்ஷன். இந்தியா 1947 விடுதலை அடையும் போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த நிலையில தான் என்ன பண்ணமோ நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களின் பின்தங்கிய நிலையில் இருந்ததால் தொழில்மயமாதல் மிக குறைவாகவும் உறுதியின்றியும் இருந்தது ஓகேங்களா. ஸோ வேளாண்மை துறை நிலப்பிரபுகளின் கையில் இருந்தது, எனவே அங்கு உற்பத்தி திறன் மிகவும் குறைவாக இருந்தது. போக்குவரத்தும் தகவல் தொடர்பும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்பட்டன. கல்வியும் சுகாதார வசதிகளும் போதுமானதாக இல்லை. மேலும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் காணல் நீராகவே இருந்தன ஓகேங்களா. ஸோ சுருங்கக்கூறின் வறுமையும் வேலையின்மையும் நாட்டின் 2 மிகப்பெரிய சிக்கல்களாக இருந்தன. எப்போ 1947 அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பீரியடில் நம்ம இந்தியாவோட நிலைமை இப்படி தான் இருந்தது ஓகேங்களா. ஸோ இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் பின்தங்கிய நிலையில் இருந்தது. விடுதலைக்கு பிந்தைய காலத்தில் 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எப்போ 1991 ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்தித்தது. வெளிநாட்டு வணிக கணக்கில் பேரிழப்பு ஏற்பட்டு இருந்தது. எனவே இந்தியா புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வர வேண்டியிருந்தது ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதார அமைப்பில் பெரும்பாலான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. ஸோ நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த கொள்கைகள் தொழிற்சாலை, வணிகம், நிதி, வேளாண்மை முதலான பொருளாதாரத்தின் பல துறைகளில் பல பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளை மாற்றுவதையும் முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தது. இதுதான் அந்த பொருளாதார சீர்திருத்தம் வந்து வர்றதுக்கான காரணம் ஓகேங்களா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். ஸோ ஷார்ட்டான சொல்லுவாங்க எல்பிஜி ஓகே, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஓகேங்களா. ஸோ அதுதான் எல்பிஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல் என்னும் கருத்துக்கள் புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்களாக இருந்தன ஓகேங்களா. ஸோ புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய தூண் என்னது, இந்த எல்பிஜி தான் ஓகேங்களா. ஸோ தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். ஸோ தாராளமயமாக்குதல்னா என்ன, ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ தளர்த்துவதையோ குறிக்கும் ஓகேங்களா. ஸோ உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்கலின் அம்சங்களாகும் ஓகேங்களா. நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்குதல் ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்குதல் என்னென்ன நேர்விளைவுகள் ஓகேங்களா. ஸோ வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, அப்புறம் ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரவு குறைவு நம்ம தானே. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தூக்குனதுனால என்னாச்சு, வேலையின்மை அதிகமானது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய வரி சலுகைகள்லாம் கொடுத்ததுனால அரசாங்கத்துக்கு வந்து வரி வந்து கம்மியாக தான் வந்தது. ஸோ தனியார் மயமாக்குதல் அப்படின்னா என்ன, அடுத்தது ப்ரைவேடைசேஷன் ஓகேங்களா. ஸோ தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையின் நிர்வாகத்தையும் உரிமையையும் தனியாருக்கு மாற்றுவதை குறிக்கும். ஸோ அரசின் நாட்டுடைமையாக்குதலின்மை, அரசு முதலீடுகள் குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல் ஆகியவையே தனியார் மயமாதலின் உட்கருத்து ஆகும் ஓகேங்களா.
ஸோ அடுத்தது என்னது? உலகமயமாக்கல். ஓகேங்களா? குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஓகேங்களா ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது உலகமயமாக்குதல் எனப்படும். சுங்கவரி குறைப்பு, சுங்கவரி தவிர்ப்பு ஆகிய செயல்பாடுகளின் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகளை திறந்து வைப்பது முதலான ஒரு சில நடவடிக்கைகள் உலகமயமாக்குதலின் அளவீடுகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்காடி விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. என்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா நெருக்கடி, போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு ஆதரவான கருத்துக்கள். ஓகேங்களா? என்னென்ன கருத்துக்கள் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நிறையா இருந்தது. ஓகேவா? அரசு உரிமை கொள்கைகளை சற்றே தளர்த்துவது அவசியமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எல்லாமே என்னது? கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று கருதப்பட்டதால் தனியார்மயமாதல் அவசியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. இதற்கு உலகமயமாதல் அவசியமாகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க? வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. ஓகேங்களா? இதற்கு உலகமயமாதல் அவசியமாகிறது. வளரும் நாடுகளின் இயற்கை வளங்கள், மனித வளங்கள் முழுவதையும் வளர்ந்த நாடுகள் சுரண்டி கொண்டிருக்கின்றன. வளர்ந்த நாடுகள் தங்களது உற்பத்தி பண்டங்களை அங்காடியாக வளரும் பொருளாதார நாடுகளை பயன்படுத்தி கொள்கின்றன. ஓகேங்களா? ஸோ வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை பின்தங்கிய நாடுகளில் அதிகமாக செய்கின்றன. பழைய வழக்கொழிந்த தொழில்நுட்பங்களை வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு இருப்பதன் மூலம் வளர்ந்த நாடுகள் முன்னேறுகின்றன. முடிவாக பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தால் மேலும் வளர்கின்றன. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். அதை ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? ஆதரவான கருத்துக்கள். இதுக்கு எதிரான கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமயமாக்கும் கொள்கை வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வசதியாகிவிட்டது. வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயின. தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழிலில் நீடித்திருக்க முடியும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. ஓகேங்களா? எனவே மக்களிடையேயும் வட்டார அளவிலும் வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகமயமாகுதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது. ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன. வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவின. ஓகேங்களா? இதுதான் என்னது? எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். அடுத்தது பார்க்க போகிறது 1991ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். தொழிற்கொள்கை இப்போதான் கொண்டு வராங்க 1991. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு? ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செலவாணியின் கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது. தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது. நுகர்வு முறை மேம்பாட துவங்கியது. விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் முதலான உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன. ஓகேங்களா? ஸோ அதில் என்னது இம்பார்ட்டனா? இந்த வசதிகள் ஏழைகளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ சில துறைகளின் வளர்ச்சியின் பலன்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையவில்லை. தவிர சமூக, பொருளாதார, அரசியல், மக்கள் தொகை, சுற்றுச்சூழல் சிக்கல்களை, அறைகூவல்களை அவை தோற்றுவிக்கின்றன. ஸோ துறைகளின் முன்னேற்றம் நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் அது எந்த பிரிவினரை சென்றடைகிறது என்பது சமூக பொருளாதார நிலையை சார்ந்தது.
ஸோ இந்திய பொருளாதாரத்தில் இத்தகைய அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் வறுமை, வேலையின்மை, பேதங்காட்டுதல், சமுதாய புறக்கணிப்புகள், வளம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்தல், வேளாண்மையில் தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி ஆகிய அடிப்படை பொருளியல் சிக்கல்களை பெருமளவு இந்திய மக்கள் எதிர்கொள்கின்றனர். ஓகேங்களா? ஸோ இவற்றுக்கு அரசின் கொள்கைகளை மட்டுமே குறை கூறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தனி மனிதர்களின் மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், விதிமுறைகள் ஆகியவையும் காரணம் என புதிய நிறுவன பொருளியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். ஓகே. ஸோ முதலீட்டு விலக்கல் அப்படின்னா என்ன? ஸோ முதலீட்டு விலகல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. ஓகேங்களா? முதலீட்டு விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை. ஸோ என்ன நிலைமை? குறிப்பிட்ட காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை இங்கு சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் மாற்றங்கள் தவிர்க்கப்பட முடியாதவை. இங்க பாருங்க, இந்தியா விசஸ் சீனா. ஓகேங்களா? ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்புகள். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துறாங்க பாருங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா 5.6. அதாவது இங்கே பாருங்க, இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து சைனா. இது வந்து டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014 சைனா தான் ஹையஸ்ட் இருந்தது. 2015, 2016 பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முன்னறிவிப்பு. ஓகேங்களா? ஒரு அசம்ஷனில் அது கொடுத்துருக்காங்க. பன்னாட்டு பண நிதியகத்தின் IMF ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிப்பின்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு ஓகேங்களா 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. எப்போ? 2016. ஓகேங்களா? ஸோ நாணய மாற்று விதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99 விழுக்காடு ஆகும். ஆனாலும் இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% உலக நிலப்பரப்பில் 2.4% கொண்டுள்ளது. 2016 உலக அளவில் பொருளாதார நிலையில் 7வது இடத்தில் உள்ளது. எப்போ? 2016 உலக அளவில் ஜிடிபியில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 7வது இடத்துல இந்தியா இருக்கு. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. ஓகேவா? 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 8.5 விழுக்காடு இந்தியாவின் பங்காக உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தொழில்துறை சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? என்னென்ன சீர்திருத்தம் பண்ணினாங்க அப்படின்னா, புதிய கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். ஓகேங்களா? தொழிற்கொள்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வரோம். எப்போ? 1991 ஜூலை 24. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ஓகேவா? புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. ஓகேங்களா? தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது. ஓகேங்களா? MRTP சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நோக்கமாக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். என்னென்ன முயற்சிகள்லாம் அரசாங்கம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்கொள்கை பின்வரும் மாற்றங்களை தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. ஸோ தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன. ஓகேங்களா? ஸோ தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல், பொதுத்துறை கொள்கைகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது பொதுத்துறை கொள்கைகள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வரப்பட்டது. பொதுத்துறை கொள்கை என்னது? கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள். MRTP சட்டம் ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கையும் கொண்டு வரப்பட்டன. ஓகேங்களா? ஸோ 1991 முன்னாடி 1991
91க்கு பின்னாடி. ஓகே, அதாவது 1991ங்கிறது எனக்கு தொழிற்கொள்கை. ஓகேவா? ஸோ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1991க்கு முன்னாடி என்ன இருக்குது, அனைத்து பொருட்களுக்கும் தொழில் உரிமம் பெற வேண்டும், பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி இல்லை, விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. எப்போ? தொழிற்கொள்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி. தொழிற்கொள்கை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்திற்கு தடை பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும். பெரிய அளவிலான தனியார்மயமாதல், முதலீட்டை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கைகள்லாம் பண்ணியிருக்காங்க. விலையை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். முன்னதாக மூலதன தொழிற்சாலைகளும் முக்கியமான தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டன. தற்போது தொழில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. புதிய தொழிற்கொள்கையின் கீழ் அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த 3 துறைகள் தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். பொதுத்துறை சீர்திருத்தங்கள் என்பது திறமையாக இருக்கும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாகும். பொதுத்துறையில் எந்தெந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அரசு அடையாளம் காண்கிறது. தனது முதலீட்டு குறிப்பு கொள்கை மூலம் பொதுத்துறையை மாற்றியமைக்கிறது. ஓகேவா? நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்க செய்கிறது. ஓகேங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல். ஸோ எம்ஆர்டிபி அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது என்னதுன்னா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம். அது என்ன பண்ணியிருக்காங்க? ஒழிச்சிருக்காங்க. ஸோ 1991ஆம் ஆண்டைய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. 2010இல் போட்டி குழு ஏற்படுத்தப்பட்டது. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும். ஓகேங்களா? இக்கொள்கை தனியார் துறையின் போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. அடுத்து பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. பொருளாதார சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கியமான கருத்து வெளிநாட்டு முதலீட்டிற்கும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பளம் வரவேற்பு தருவதாகும். இந்த நடவடிக்கை நாட்டில் தொழில்துறையில் போட்டியை ஏற்படுத்தியது, வணிகச் சூழலை மேம்படுத்தியுள்ளது. ஓகேங்களா? வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஆகியவற்றிற்கு இலகுவான வழி திறந்துவிடப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் சில உயர் தொழில்நுட்பம் மற்றும் பேரளவு முதலீடும் தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 51 விழுக்காடு என்ன பண்ணியிருக்காங்க? பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களுக்கு 74 விழுக்காடாகவும் பின்னர் 100 விழுக்காடாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் பல புதிய நிறுவனங்கள் இந்த பட்டியலில் சேர்ந்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம். ஓகேங்களா? ஸோ பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் தொடக்கத்திலிருந்தே என்ன பண்ணியிருக்காங்க? இந்திய பொருளாதாரம் தொழில்துறையிலும் பணிகள் துறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது. இது இருந்தாலும் இவ்வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சியை தடை செய்தது. ஓகேங்களா? என்ன பண்ணிட்டாங்க? ஃபோக்கஸ் தொழில்துறைக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, வேளாண் துறை என்ன பண்ணிட்டாங்க? கண்டுக்கல. ஓகே. ஸோ இந்த 1991 ஓகேங்களா தொழில்துறை வளர்ச்சியில் என்ன ஆச்சு அப்படின்னா தொழில்துறையை மட்டும் என்ன பண்ணாங்க? ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, வேளாண் துறை என்ன பண்ணல? ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சியை தடை செய்தது. ஓகேங்களா? 1984 to 85ஆம் ஆண்டில் 3.62 விழுக்காடாக இருந்த வளர்ச்சி 1995 to 96 முதல் 2004 to 2005ஆம் ஆண்டு வரை 1.97 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? வேளாண் துறையில் விளைச்சலிலும் உற்பத்தி திறனிலும் ஒரு பெரிய இடைவெளியை பதிவு செய்துள்ளது. இதனால் பணப்பயிர் பயிரிடுதலுக்கு உழவர்கள் இடம்பெயர்ந்தனர். மேலும் கடன் சூழல்களால் பல்வேறு வேளாண் குடும்பங்கள் வறுமைக்கும் தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளை கையில் எடுக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு. ஓகேங்களா, இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பயிர் காப்பீடு அப்படின்னு, இன்சூரன்ஸ். ஸோ இந்தியாவில் வேளாண் துறை வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் அதிகம் பாதிக்கப்படுகிறது. ஓகேங்களா, இயற்கை சீற்றங்களிலிருந்து வேளாண் மக்களை பாதுகாத்து அடுத்த பருவத்திற்கு தயார் செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு வேளாண் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. என்னென்ன பண்ணியிருக்காங்க? 18 பிப்ரவரி 2016 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் ஓகேவா அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் உழவர்கள் கோடைக்கால பயிர்களுக்கு 2%, குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற ஒரே சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிறது. தோட்ட பயிர்களுக்கும் பணப்பயிர்களுக்கும் ஆண்டு சந்தா 5% இருக்கும். இல்லை, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும். ஓகேவா, ப்ரீமியம் நம்ம கட்டிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது நஷ்டம் வந்தது அப்படின்னா இயற்கை சீற்றங்களில் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணலாம், பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2016 பிப்ரவரி 18. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. ஸோ பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குகிறது. ஓகேங்களா, ஸோ இருந்த போதிலும் அறுவடைக்கு பின்னால் ஏற்படும் 25% முதல் 30% வரையிலான இழப்புகளினால் தனி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளின் அளவு மிக குறைவாக உள்ளது. வேஸ்டேஜ் வந்து நிறையா இருந்தது. ஓகேங்களா, ஸோ அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமான அளவில் குறைந்தது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் அதை ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் பழங்கள் காய்கறிகள்லாம். ஓகேங்களா, அதுக்கு சேமிப்பு கிடங்கள்லாம் சரியான வசதிகள் கிடையாது. ஓகேவா, ஸோ அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமான அளவில் குறைகிறது. விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்களையும் காய்கறிகளையும் அங்காடிப்படுத்துவதில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இது அதிக வணிக செலவுகள், அங்காடிகளில் தேக்கம், விலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றோடு மேலும் பல சிக்கல்களும் காரணமாக அமைகிறது. இந்த சிக்கல்களை தீர்க்க இந்திய அரசும் வேளாண் அமைச்சகமும் 1955 ஆண்டு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 ஓகேவா, இந்த அது பேர் சொல்லுவாங்க கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் ஓகேவா 1964 ஓகேவா என்பதை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லை. ஓகேங்களா, அடுத்தது உழவர் கடன் அட்டை திட்டம். ஸோ இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கொஷின் வந்து 1 or 2 கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கிசான் கிரெடிட் கார்டு என்பது கடன் தேவைப்படுகின்ற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும். இது 1998 ஆண்டில் இந்திய மைய வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஓகேங்களா ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கம். முறைசாரா வங்கிகளின் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகமாக இருக்கும். இந்த கடன் அட்டையை வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. மேலும் அரசு கேசிசி கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. ஓகேங்களா, நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். ஓகே, என்ன நடவடிக்கைகள் பண்ணியிருக்காங்க? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஓகே, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் ஐசிஏஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐசிஏஆர் அப்படின்னா 2012-13 ஆண்டுக்கான விவரங்களை கொண்டு 2014 ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக உள்ளதாக கணித்துள்ளது. ஓகேங்களா, வேளாண் விளைபொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அவற்றில் சில இதை நம்ம பார்க்கலாம். பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு ஓகேங்களா அப்படின்னா என்னன்னா அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரை குளிர்பதன வசதி பண்ணி கொடுக்குறது.
ஓகேங்களா. மதிப்பு கூட்டி பாதுகாக்கும் கட்டமைப்பு, புதிய இறைச்சி கொட்டில்கள், தர உத்தரவாத திட்டம், தர குறியீடு. ஓகேங்களா. தரக்குறியீடு ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் பிற முன்னேற்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. மேலும் தோட்டக்கலை அல்லாத பொருட்களின் அறுவடைக்கு பின் நேரிடும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளைநிலையங்களிலிருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன வசதியும் பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளையும் இந்திய அரசு செய்துள்ளது. 2008 to 2009 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனினும் பெரிய முன்னேற்றம் எதுவும் தெரியவில்லை. வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, APMC அப்படின்னு என்னன்னா, வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு. ஓகேங்களா. ஸோ APMCயின் பணிகள் அது என்னென்ன, அதோட பணிகள்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் அங்காடிகளில் அரசு தனியார் கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல், அங்காடி சார்ந்த விரிவாக்க பணிகளை உழவர்களுக்கு வழங்குதல், விலை நிர்ணயத்திலும் அங்காடி பரிமாற்றங்களிலும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல், வேளாண் உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் உழவர்களுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல், வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், வேளாண் பொருட்களின் வரவையும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். ஓகேங்களா. என்ன பார்த்து இப்படி கட்டிட்டு இருக்கிற, அதுக்கு ஏன் கத்துற, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன்னு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய வேளாண் நெருக்கடிகள். ஓகேங்களா. ஸோ இடுபொருட்களின் செலவு உயர்வு. ஸோ விதைகளே உழவர்களுக்கான மிகப்பெரிய உள்ளீட்டு பொருளாகும். ஸோ தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் உழவர்கள் மாநில அரசாங்க நிறுவனங்களிலிருந்து விதைகளை பெற்று வந்தனர். ஓகேங்களா. இந்நிறுவனங்கள் விதைகளை தாங்களாக உற்பத்தி செய்து தரமும் விலையும் நிர்ணயிக்க முழு பொறுப்பாக இருந்தது. ஸோ தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் அங்காடி உலகளாவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் 2003 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. இது உழவர்களை இரட்டிப்பாக பாதித்தது. விலைகள் உயர்வு, போலி விதைகள் உருவாக்கம் முதலானவை பல சிக்கல்களை மேலும் பெரிதாக்கியது. ஓகேங்களா. ஸோ வேளாண்மை மானிய குறைப்பு. ஸோ ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி, புகையிலை முதலான பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக வளர்ப்பதற்கு உழவர்களை ஊக்குவித்தனர். தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மானியம், உரமானியம் ஆகியவற்றை குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் 300% என்ன இருக்கு, அதிகரித்தது. மின் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. ஆனால் வேளாண் பொருட்களின் விலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. ஸோ உலகமயமாக்குதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001 ஆண்டில் 1500க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. ஸோ இதன் விளைவாக இறக்குமதி மலிந்து பொருட்கள் அங்காடியில் குவிந்தன. இதனால் பருத்தி, மிளகு முதலான பயிர்களின் விலைகள் சரிய தொடங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். 1991 ஆண்டுக்கு பின்னர் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் வேளாண்மைக்கு போதுமான கடன் உதவி கொடுக்கல. ஓகேங்களா. இது உழவர்களை அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்களை சார்ந்திருக்க கட்டாயமாக்கப்படுத்தது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, வணிக கொள்கை சீர்திருத்தங்கள். 1991 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புதிய வணிக கொள்கையின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன. ஸோ தடையில்லா இறக்குமதி ஏற்றுமதி. 1991 ஆண்டுக்கு முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. ஓகேங்களா. 1992 ஆண்டிலிருந்து இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஏப்ரல் 1, 1992 ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட
பட்டியலில் இருந்தது. ஓகேங்களா. சுங்க கட்டண அமைப்பும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதலும். ஓகேங்களா. ஸோ ராஜா செல்லையா குழு அறிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. யாரு? ராஜா செல்லையா குழு. ஓகேவா. ஸோ உச்ச அளவாக 50 விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்தது. இந்த தீர்வைகளை படிப்படியாக குறைப்பதன் முதல் முயற்சியாக 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300 விழுக்காடிலிருந்து 150 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. ஸோ அடுத்தடுத்த நிதி அறிக்கையில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாக ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள். ஸோ இந்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஆண்டு ஏப்ரல் 1 2015 2020 ஆண்டு வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015 2020 முடியும். ஓகேங்களா. ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு, மேக் இன் இந்தியா, ஓகேங்களா, மின்னணு இந்தியா, டிஜிட்டல் இந்தியா முதலான திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கமாக இருந்திருக்கு. சிறப்பு கூறுகள். இதோட சிறப்பு கூறுகள் என்னென்ன? ஏற்றுமதி உதவிகளை 25 விழுக்காடு அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரித்தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் ஆகியவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்குச்சாளர் ஆகியோரால் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் தன்விவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய அவசியமில்லை. ஸோ பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலான தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்களை மாற்றிருக்கிறாங்க. தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கின்ற இந்தியாவின் பங்கை 2020 ஆண்டுக்குள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-20 ஏற்றுமதி கொள்கை ஓகேங்களா 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம், SEZ அப்படின்னு சொல்லுவாங்க. SEZனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ அனுமதி வழங்குவதில் பெருகியிருந்த கட்டுப்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி ஆகிய குறைபாடுகள் சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் 2000 ஆண்டு 2000 என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. ஸோ இது SEZ ஜோன் எப்போ ஆரம்பித்தாங்க? 2000 ஏப்ரலில் 2000 ஏப்ரலில் தான் அது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. ஸோ 2005 ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இப்போது 2005 400 SEZ ஜோன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இக்கொள்கையினால் பெரும்பாலான உழவர்கள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை அடைவதற்காக பல நாடுகளில் SEZ ஜோன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள், ஓகேவா, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ, ஓகேவா. ஸோ பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது எது? இந்தியா. 1965 ஆண்டு காண்ட்லாவில் என்ன பண்ணுறாங்க, முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைச்சிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக தடையில்லா வணிக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் பூங்காக்கள், ஓகேங்களா, பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் பூங்காக்கள், புதுமை பூங்காக்கள், இலவச துறைகள், நிறுவன மண்டலங்கள் போன்ற இன்னும் பல. ஸோ SEZின் முக்கிய நோக்கம் என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லும் போது அதற்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது, GDPயை அதிகப்படுத்துறது. ஸோ பன்னாட்டு வணிகத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். ஸோ இதுதான் அதோட நோக்கம். ஸோ இதோட இயல்பு என்னது? SEZின் முக்கியமான இயல்பு என்னன்னா பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள்,
ஸோ தனிப்பட்ட விருப்ப பகுதிகளை கொண்டது, தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எனவே அரசின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால் சமூகம் சுற்றுப்புற சூழல்களும் பாதிக்கப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி சீர்திருத்தங்கள். ஸோ நிதி ஒழுங்கு மிக முக்கியம், ஓகேவா, என்பதில் ஐயமில்லை. இந்த நிதி பற்றாக்குறை, ஓகேவா, ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. ஸோ இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டத்தில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும் நேரடி வரி அளவை மாற்றியமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும். எனவே பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறிப்பாக இருந்தது. ஓகேங்களா? செலவை குறைக்கும் முகத்தான் உர மானியமும் சர்க்கரை மானியங்களும் குறைக்கப்பட்டன. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்கள் விற்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்களுக்காக நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்களை குறைத்தது. இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கம் அதிகரித்தது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஓகேவா? குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஓகேவா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ பண்டங்கள் பணிகள் வரி என்பது நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். ஸோ விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவை மீது விதிக்க இது முன்மொழிப்பட்டது. இது மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்களில் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவுகளை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பல முனை வரியாகும். ஓகேங்களா? இதுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது, வேட் அப்படின்னு இருந்தது, வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்க, நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஓகேங்களா? ஸோ தற்போதைய வரி விகிதங்கள் என்னென்ன, ஜிஎஸ்டி வந்து என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% அப்படிங்கிறது எக்ஸம்ஷன். ஓகேங்களா? சில பொருட்களுக்கு வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% வரி இருக்குது, 12%, 18%, 28%. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியின் நன்மைகள் என்னென்ன? ஸோ அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது. ஓகேங்களா? ஒரு முனை வரியாக உள்ளது. ஸோ பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. இணையவழி வசதி மூலம் எளிமையாக்கப்பட்டுள்ளது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி முன்னாடி வேட்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி அப்படிலாம் இருக்கும்போது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது அப்போது. ஓகேவா? இப்போ எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்ததுனால நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறதும் சரி, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது என்னது, தடவாளங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு முறையற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்களும். ஸோ இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பை மிகுந்த திறனுடையதாய் மாற்ற முயற்சித்தன. வட்டி விகிதங்களின் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடு செய்யப்பட்டன. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம். 1991ஆம் ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை ரொக்க இருப்பு விகிதம், ஓகேங்களா, ஸோ நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன குறைக்கப்பட்டன. 1991ஆம் ஆண்டின் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, எஸ்எல்ஆர் மற்றும் சிஆர்ஆர் விகிதங்கள் மிக அதிகமாக இருந்தன. 3 ஆண்டு கால அளவில் எஸ்எல்ஆர் விகிதத்தை 38.5%லிருந்து 25% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதே போன்று சிஆர்ஆர் விகிதத்தையும் 4 ஆண்டுகளில் 3 முதல் 5% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வட்டி விகித தளர்வுகள். ஸோ முன்னர் வைப்புகளுக்கான வட்டி விகிதம் ஓகேவா 2% இருந்தது. ஸோ வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் ஆகியவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வந்தது. தற்பொழுது அவை தளர்த்தப்பட்டுள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை, தனியார் துறை, அயல்நாட்டு வங்கிகள் ஆகியவற்றுக்கிடையேயான அதிகப்படியான போட்டியின்மை எதிர்கொள்ள நிர்வாகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டன. செயல்பாடில் இருக்கும் வங்கிகளின்
வலையமைப்பை பரவலாக்க வங்கி கிளைகளுக்கான உரிமம் வழங்குதல் தளர்த்தப்பட்டது. ஸோ புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்காக வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நரசிம்மம் குழு அறிவிக்கையின்படி வாராக்கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வழங்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் வந்திருக்கிறோம். ஓகேவா? ஓகே, என்ன இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு பின் இந்திய பொருளாதாரத்தில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதில் ஐயம் இல்லை. ஓகேவா? ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் அளவே அந்நாட்டின் அரசியல் பொருளாதார வலிமையை நிர்ணயிக்கும். ஓகேவா? எனில் இந்தியா 1991ஆம் ஆண்டு முதல் உண்மையான வளர்ந்துள்ளது. ஓகேவா? ஸோ இந்திய ஜிடிபி வந்து 2015-16ஆம் ஆண்டில் 2 ட்ரில்லியன் டாலரை கடந்துள்ளது. ஸோ ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்பொழுது 9வது இடத்தில் உள்ளது. ஓகேங்களா? ஒருமுறை டாக்டர் ராஜ்கிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியடைய நாடு என்பது வர்ணிக்கப்பட்ட இந்தியா தற்போது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஓகேவா? ஸோ இந்த வளர்ச்சியானது கணக்கியல் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக ஏற்பட்டது. அதனால்தான் அதிகரித்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பொதுமக்களின் துன்பங்களை தணிக்க தவறிவிட்டது. சமூக பொருளாதார சுற்றுப்புற சூழ்நிலைகளில் சமமற்ற நிலை ஏற்பட்டது. வேலையின்மை, ஓகேவா, வறுமை, உடல்நலக்குறைவு முதலான அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படாமலேயே உள்ளன. எல்லாமே அந்த தொழில் புரட்சி, தொழில் முன்னேற்றம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஊரக பொருளாதாரம். இந்த ஊரக பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?